வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். பொள்ளாச்சி விவகாரத்தில் துணை சபாநாயகர் அளித்த புகாரில் சபரீசன் மீது வழக்கு பதிவு. பாதிக்கப்பட்ட பெண்கள் மீதான மறைமுக அச்சுறுத்தல் என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மதுரையில் நாடாளுமன்ற தேர்தல் தேதியை மாற்ற முடியாது என தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். தமிழகம் முழுவதும் தேர்தல் தேதியை மாற்ற முடியுமா என மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேள்வி. திமுக காங்கிரஸ் இடையே போட்டியிடும் தொகுதிகள் குறித்த ஒப்பந்தம் கையெழுத்து. தொகுதி பங்கீடு இனிமையான முறையில் நிறைவு பெற்றதாக KS அழகிரி திருப்தி. பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக திமுகவுக்கு தொடர்பு இருப்பதாக தினகரன் குற்றச்சாட்டு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என தகவல். பொள்ளாச்சி சம்பவத்தை கண்டித்து 3வது நாளாக தமிழகம் முழுவதும் தொடர் போராட்டம். வழக்கு விசாரணையை CBIக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவு. பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் காவல்துறையில் அளித்த புகாரின் அடிப்படையில் திமுக தலைவர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் விவகாரம் தொடர்பாக திமுக அதிமுக இடையே பெரும் மோதல் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன் தம் மீதும் தமது குடும்பத்தினர் மீதும் திமுக தலைவர் ஸ்டாலின் மருமகன் சபரீசன் இணையதளங்களில் அவதூறு பரப்பி வருவதாக காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். இதன் அடிப்படையில் போலீசார் சபரீசன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதையடுத்து தமிழக காவல்துறையின் நடவடிக்கைக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பொள்ளாச்சி சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களின் பெயர்கள் அரசாணையில் இடம்பெற்றிருப்பதாக கூறியுள்ளார். தற்போது பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார் அளிக்க கூடாது என்ற நோக்கத்தில் அரசும் காவல்துறையும் மறைமுக அச்சுறுத்தலை ஏற்படுத்தி இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை தொகுதியில் தேர்தல் தேதியை மாற்ற முடியாது என தேர்தல் ஆணையம் மதுரை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் நடைபெறும் ஏப்ரல் 18ஆம் தேதி மதுரையில் சித்திரை திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழாவையொட்டி மதுரையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரளுவார்கள். இதனால் மதுரையில் தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஆணையத்தால் மதுரையில் சித்திரை திருவிழா அன்று தேர்தல் நடத்த முடியுமா என்பது குறித்து விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிட்டு இருந்தது. அதன்படி இன்று தேர்தல் ஆணையம் சார்பில் நீதிமன்றத்தில் விளக்கம் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் சித்திரை திருவிழாவிற்காக மதுரையில் தேர்தல் தேதியை மாற்ற முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுரையில் வாக்குப்பதிவு நேரத்தை 2 மணி நேரம் நீட்டிக்க தயார் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேர்தல் குறித்து சூழலை கணக்கில் கொள்ளாமல் அதிகாரிகள் முடிவு எடுப்பது நல்லது அல்ல என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் மீண்டும் விளக்க மனு நாளை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், இல்லை என்றால் தேர்தல் ஆணையர் நேரில் ஆஜராக நேரிடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழா வருவதால் தேர்தல் தேதியை மாற்றியமைக்க வேண்டுமென மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் திருநங்கைகள் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதில் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவில் திருநங்கைகள் அனைவரும் பங்கேற்பதால் தங்களது வாக்கு விகிதம் குறைந்துவிடும் என்று திருநங்கை பாரதி கண்ணம்மா தெரிவித்துள்ளார். மிகப்பெரிய திருவிழா கூத்தாண்டவர் கோயில் திருவிழா. அது 17, 15, 16, 17 நடக்கவிருக்குது. அப்போ நாங்கள் அப் டு 18 வரைக்கும் அங்கே இருந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்குது. தாலி எடுத்தது உடனே வீட்டுக்கு வர முடியாது. அப்போது இந்திய ஜனநாயக முறைப்படி இந்தியாவில் இருக்கிற திருநங்கைகள் எத்தனை பேருன்னா 4,95,000 பேர். ஆனால் இப்போ இட் வில் பி ரைஸ் நியர்லி 7 லட்சமாக கூட உயர்ந்திருக்கலாம். திருநங்கைகளுடைய அந்த இதை எடுத்து கொஞ்சம் தள்ளி போடணும். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் தொகுதிகள் குறித்து திமுக காங்கிரஸ் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் தவிர அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தம் முடிந்துள்ளது. இந்த நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்குவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பிற்பகல் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின், பொருளாளர் துரைமுருகன், பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். காங்கிரஸ் சார்பில் மாநில தலைவர் KS அழகிரி, சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராமசாமி, தங்கபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி ஒதுக்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, திமுக கூட்டணியில் தொகுதி ஒதுக்கீடு மனநிறைவை தருவதாகவும் இது தொடர்பான அறிவிப்பை நாளை திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகம் புதுச்சேரியில் திமுக கூட்டணியே வாகைச்சூடும் என்றும் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு
தொகுதி பங்கீடு என்பது இனிமையான முறையில் நிறைவேறி இருக்கிறது. எங்களுடைய 10 தொகுதிகளுக்கும் புதுவையையும் சேர்த்து கையெழுத்திட்டிருக்கிறோம். வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள், வாய்ப்புள்ள தொகுதிகளை பெற்றிருக்கிறோம். எனவே இந்த உடன்பாடு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இனிமையானதாகவும் இருந்தது. நாளை அறிவிப்பார்கள். திராவிட முன்னேற்ற கழக தலைமை நாளைக்கு அறிவிப்பார்கள். பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக மற்றும் திமுக புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். பெங்களூரு பரப்பன அகரஹரா சிறையில் சசிகலாவை சந்தித்த பின்னர் அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பொள்ளாச்சி ஜெயராமன் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டியவை என்றும், பொள்ளாச்சி விவகாரத்தில் அதிமுக திமுக புள்ளிகளுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல்கள் வந்திருப்பதாகவும் கூறினார். தமிழகம் புதுச்சேரியில் 19 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலிலும் அமமுக போட்டியிடும் என தெரிவித்த டிடிவி தினகரன், நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின் மாபெரும் மாற்றம் வரும் என்றும் அப்போது உண்மைகள் வெளிவரும் என்றும் கூறினார். அமமுக சார்பில் வேட்பாளர் பட்டியல், தேர்தல் அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். 18 தொகுதியில் நடக்குது இந்த தேட்டுக்கு. அது மற்ற 3 கிளியர் ஆயிட்டா இல்ல. அது இல்லாம பாண்டிச்சேரியில் ஏதோ போட்டிருந்தாங்க 18 தமிழ்நாட்டில், பாண்டிச்சேரியில் தட்டாஞ்சாவடி சேர்த்து 19 அசம்பிளிக்கான இடைத்தேர்தல் வருது. அதில் எங்கள் வேட்பாளர்கள் எல்லாம் தயாராக இருக்காங்க. நிச்சயம் மாபெரும் வெற்றி பெறுவோம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்றன. பாலியல் குற்றவாளிகளை மக்கள் முன் தூக்கிலிட வேண்டும் அல்லது மக்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென சார் ஆட்சியர் அலுவலகத்தில் பொள்ளாச்சி மூங்கில்படியைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் மனு அளித்தனர். இச்சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வேண்டும் எனவும் மாணவிகள் வலியுறுத்தியுள்ளனர். பொள்ளாச்சியில் 100 பெண்களை பாலியல் துன்புறுத்தல்களை சரியான குற்றவாளிகளை பிடித்து மக்களிடம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கடும் தண்டனையை கொடுப்பார்கள். பாலியல் கொடுத்த குற்றவாளிகள் சரியான தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரபு நாடுகளைப் போல் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் எனவும், அரசு இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் எச்சரித்துள்ளனர். இதேபோல் பொள்ளாச்சி சம்பவத்தில் தொடர்புடையவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வலியுறுத்தி நெய்வேலி ஜவஹர் அறிவியல் மற்றும் கலைக்கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைத்திட வேண்டுமென அப்போது வலியுறுத்தப்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பொள்ளாச்சியில் ஒரு கும்பல் பேஸ்புக் மூலம் கல்லூரி மாணவியர் இளம் பெண்களிடம் பழகி அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்ததுடன் பணம் பறித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்ததை அடுத்து 4 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்கள் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது. இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்து வருகிறது. வழக்கில் ஆளும் கட்சியினருக்கு தொடர்பு உள்ளதாக திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியதுடன் சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கோரி வந்தனர். இந்த நிலையில் வழக்கை சிபிஐக்கு மாற்றி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பொள்ளாச்சி பெண்கள் பாலியல் வன்கொடுமை தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்களை தெரியாமல் பகிர்ந்து கொண்டால் கூட வழக்கு பதிவு செய்து போலீசாரால் கைது செய்ய முடியும் என்று காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து பேசிய சென்னை மத்திய குற்றப்பிரிவின் இணை இயக்குநர் அன்பு, பாலியல் வழக்குகள் தொடர்பான புகைப்படங்கள், வீடியோக்களை தெரியாமல் பகிர்ந்தால் கூட குற்றம்தான் என தெரிவித்தார். பகிரப்பட்ட புகைப்படம் அல்லது வீடியோவில் இருப்பது ஒரு சிலராக இருந்தால் பகிர்ந்தவர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்று எச்சரித்தார். பொள்ளாச்சி சம்பவங்கள் போன்ற வீடியோக்களை பகிர்ந்து கொள்வது வழக்கின் தன்மையை பாதிக்கும் என்று காவல்துறை அதிகாரி அன்பு கூறியுள்ளார். ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்ற குற்றவாளிகள் தரப்பு வாதாடுவதற்கும் இடமளித்துவிடும் என்றும் அன்பு தெரிவித்துள்ளார். இதேபோல் தொலைக்காட்சிகளின் பெயரில் சமூக வலைத்தளங்களில் உலா வரும் தகவல்களின் உண்மைத்தன்மையை ஆராயாமல் பகிரங்கமாக பகிரக்கூடாது என்றும் அதிகாரி அன்பு எச்சரித்துள்ளார். பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் சிபிஐ விசாரணை அமைத்து மத்திய அரசின் துணையோடு ஆளும் கட்சி தப்பித்துக் கொள்ள நினைப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டினார். ஐநாவை ஏமாற்றி நீதியின் பிடியிலிருந்து தப்ப முயலும் இலங்கை தூதரகம் தமிழகத்திலிருந்து வெளியேற வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் திராவிட விடுதலை கழகம் சார்பாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது.
திருமாவளவன் மற்றும் கொளத்தூர் மணி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய திருமாவளவன், ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் இந்திய அரசு சிங்கள இனவெறி அரசுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டார். மேலும் இன அழிப்பு தடயங்களை அழிக்கும் முயற்சியில் இலங்கை அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக கூறிய அவர், அந்த தடயங்களை அழிய விடாமல் பன்னாட்டு பொறிமுறை அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்தில் ஆளும் கட்சி தானாகவே சிபிஐ விசாரணை கூறியிருப்பதன் மூலம் மத்திய அரசின் துணையோடு தப்பித்துக் கொள்ள நினைப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இன அழிப்புக்கான தடயங்களை அழிக்கிற முயற்சியில் தொடர்ந்து சிங்கள இனவெறி ஆட்சியாளர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அவ்வாறு அந்த தடயங்களை அழிய விடாமல் பாதுகாப்பதற்கு பன்னாட்டு பொறிமுறை ஒன்றை அமைத்திட வேண்டும். இந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு ஈழத்தமிழர் வாழ்வுரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் 10க்கும் மேற்பட்ட அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் பங்கேற்றிருக்கிறோம். இந்திய அரசின் கவனத்திற்கு இதை முன்வைக்கிறோம். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெண் வழக்கறிஞர்கள் தலைமை நீதிபதி தகில் ரமணி, நீதிபதி துரைசாமி அவர் முன்பு முறையீடு செய்தனர். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குறித்து சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி மேற்பார்வையில் சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் எனவும் பெண் வழக்கறிஞர்கள் முறையிட்டனர். மேலும் இது தமிழக அரசுக்கு தகுந்த உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் எனவும் பெண் வழக்கறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றம் கோரிக்கையை நிராகரித்துள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குறித்த தகவல்களை பொதுமக்கள் தொலைநகல் மற்றும் தொலைபேசி மூலம் தெரிவிக்கலாம் என சிபிசிஐடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. பொள்ளாச்சி ஆபாச வீடியோ கும்பலால் பாதிக்கப்பட்டவர்கள் சிபிசிஐடி அதிகாரிகளை தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம் என்றும் புகார் அளிப்பவர்கள் ரகசியம் காக்கப்படும் என்றும் சிபிசிஐடி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பான புகைப்படம் மற்றும் வீடியோக்களை 9488442993 என்ற செல்போனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. cbcid@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் பொள்ளாச்சி ஆபாச பட கும்பல் குறித்த விவரங்களை அனுப்பலாம் என்றும் காவல்துறை அறிவிப்பு செய்துள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி தமிழகம் முழுவதும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் கட் அவுட், பிளெக்ஸ் பேனர்கள் வைக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை தடை விதித்துள்ளது. சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக பிளெக்ஸ் பேனர் வைப்பது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் தமிழக அரசியல் கட்சிகள் நடத்தும் பொதுக்கூட்டங்களின் போது கட் அவுட்டுகள், பேனர்கள் வைக்கக்கூடாது என தடை விதித்து உத்தரவிட்டுள்ளனர். மேலும் பொதுக்கூட்டங்கள் என்று சொல்லி அரசியல் கட்சியினர் பொதுமக்களை கூட்டம் கூட்டமாக வாகனத்தில் அழைத்து வரவும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை தடை விதித்துள்ளது. இந்த வழக்கில் அனைத்து அரசியல் கட்சிகளையும் எதிர் மனுதாரராக சேர்த்துள்ள மதுரை உயர்நீதிமன்ற கிளை இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டுமென நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்தை அவரது இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், தமிழக அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி ஆகியோர் சந்தித்து கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் பற்றி பேச்சு நடத்தியுள்ளனர். அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 5 தொகுதிகள், பாமகவுக்கு 7 தொகுதிகள், தேமுதிகவுக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதிமுக 20 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. எந்தெந்த கட்சிக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பது பற்றி இன்னும் அறிவிக்கப்படாத நிலையில் சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்தின் இல்லத்திற்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், அன்புமணி ஆகியோர் வந்து அவரை சந்தித்து உடல்நலம் விசாரித்தனர். இதேபோல அதிமுக சார்பில் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி ஆகியோரும் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவும் விஜயகாந்தை சந்தித்து பேசினர். இந்த சந்திப்புக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் விஜயகாந்திடம் உடல்நலம் விசாரித்து அறிந்ததாக தெரிவித்தார். தேமுதிக போட்டியிடும் தொகுதிகளில் அக்கட்சி வேட்பாளர்களுக்காக பாமக பிரச்சாரம் செய்யும் என்று அன்புமணி தெரிவித்தார். இந்த சந்திப்பு கேப்டன் விஜயகாந்த் உடல்நலம் பற்றி விசாரிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த சந்திப்பு நல்லபடியாக முடிஞ்சது, நல்லபடியாக நாங்கள் பேசணும், அவ்வளோதான். சார், அதிமுக அமைச்சர்களும் இங்க இருக்காங்க, நீங்க மட்டும் வந்திருந்தா சந்திப்புன்னு எடுத்துக்கலாம். கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவும் இங்க இருக்கிறதுனால தொகுதி பங்கீடு தொடர்பா ஏதாவது பேசுனீங்களா? எந்தெந்த தொகுதிகள்னு? அதெல்லாம் ஒன்றும் பேசல. காலதாமதம் தேர்தல் நேரத்தில் கூட்டணி போது எப்போது நடக்கிற தாமதம் தான், இப்போ மட்டும் இல்லை, எல்லா தேர்தலையும் இது நடக்கிறது தான்.
நன்றி 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 வணக்கம் மற்ற கேள்விகளுக்கு நாளைக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவோம். பாமக தலைவர் சென்ற பிறகும் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி ஆகியோர் விஜயகாந்திடம் 20 நிமிடம் பேசினர். கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்குவது என்பது பற்றி பேச்சு நடைபெற்றதாக கூறப்படுகிறது. தமிழக மக்கள் மற்றும் தேச நலனுக்காகவே அதிமுகவுடன் தமாக கூட்டணி வைத்துள்ளதாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பும் கூட்டணியை அதிமுக தலைமையில் அமைத்துள்ளதாக கூறினார். மக்களவைத் தேர்தல் மட்டுமல்ல, உள்ளாட்சி தேர்தலிலும் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் என்று தெரிவித்த ஜி.கே. வாசன், நாட்டின் ஒற்றுமை, வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு அதிமுக கூட்டணி பாடுபடும் என்று கூறினார். தேர்தலுக்கான கூட்டணி என்பது வேறு, இயக்கத்திற்கான லட்சியம் என்பது வேறு என்று தெரிவித்த அவர், காங்கிரசிலிருந்து தமாக விலகி வெகு தூரம் வந்துவிட்டதாகவும் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக எங்களை அழைத்து எங்கள் செயல்பாட்டின் மீது நம்பிக்கை கொண்ட கட்சியினுடைய தலைமையிலே நாங்கள் தமிழகத்திலே கூட்டணியிலே இணைந்திருக்கிறோம். இந்த கூட்டணி தமிழகத்தில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் மிகப்பெரிய வெற்றியை அடையும். உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் தேர்தல் மூலம் வெற்றி பெற்று மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அணியாக இந்த அணி வெற்றி அணியாக செயல்படும். தமிழகத்தில் 18 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலிலும் மக்கள் நீதி மய்யம் கட்சி போட்டியிட உள்ளதாக அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்கள் நீதி மய்யம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் போட்டியிட விரும்புவோர் இன்று முதல் விருப்ப மனுக்களை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பூர்த்தி செய்யப்பட்ட விருப்ப மனுக்களை மார்ச் 16ஆம் தேதிக்குள் அளிக்க வேண்டும் எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் விருப்ப மனுக்களை சென்னை மற்றும் பொள்ளாச்சியில் உள்ள தலைமையகங்களில் பெற்றுக் கொள்ளலாம் எனவும், கட்சி இணையதளம், வாட்ஸ்அப் மூலம் விருப்ப மனுக்களை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு விண்ணப்பம் பெற 10,000 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விமானப்படை தாக்குதலுக்கு ஆதாரம் கேட்டதால் அதிருப்தி அடைந்து பாஜகவில் இணைந்ததாக காங்கிரஸ் மூத்த தலைவர் டாம் வடக்கன் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 1 மாத காலமே உள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைவராக சோனியா இருந்தபோது ஊடக குழு அமைக்க அவருக்கு உதவியாக இருந்த காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் டாம் வடக்கன் இன்று பாஜகவில் இணைந்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறும்போது, பாகிஸ்தான் பாலக்கோட்டில் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாத அமைப்பின் பயிற்சி முகாமில் இந்திய விமானப்படை தாக்குதல் நடத்தியது குறித்து காங்கிரஸ் கேள்வி எழுப்பியது தனக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதாக தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு எதிராக ஒரு கட்சி முடிவெடுக்கும் போது தனக்கு அந்த கட்சியை விட்டு வெளியில் வருவதை தவிர வேறு வழியில்லை என்று கூறியுள்ள டாம் வடக்கன், நாட்டின் வளர்ச்சி குறித்து நரேந்திர மோடியின் வாக்குறுதிகளை தாம் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார்.